தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இன்று வருகை தந்திருப்பவர் திருமிகு நாகலிங்கம் அவர்கள். தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர்கள் முன்னேற்ற நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளராக பணி செய்து வருகிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். மின்சாரம் என்று சொன்னாலே அந்த கட்டணமும் சாக்கடிக்கிறது மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. இதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நிர்வாக திறமையின்மை காரணம். இது அரசாங்கத்தோட தான். ஆமாம், ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மற்றும் நிர்வாக சீர்கேடினுடைய வெளிப்பாடு தான் மக்கள் தலையில் இவ்வளோ பெரிய ஒரு சுமையை ஏற்ற காரணம். அதாவது கட்டணம் திடீர்னு இந்த அளவுக்கு உயர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் 1,60,60,000 கோடி கடனில் உள்ளது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கட்டண உயர்வு. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது தற்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய உதய் மின் திட்டத்தில் கையொப்பமிட்டதால் 2015 மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணைக்கிணங்க அவர்கள் சொல்படி கேட்பதற்கு இணங்க இந்த கட்டண உயர்வு. அதாவது தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, இது ஒன்றிய அரசும் காரணம். ஆமாம், நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய காரணம் தான். அதாவது இந்த கணக்கீடு எடுப்பது என்பது ஒரு இடத்துல ஒரு 4 வீடு இருந்தால் அதில் யார் ஒரே கட்டடத்தை ஒரே பெயரில் 4 இணைப்புகள் இருந்தால் அதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த இணைப்பின் அந்த கணக்கீட்டின்படி மற்றவங்களுக்கு கணக்கிடப்படுதுன்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? இல்லை, அதெல்லாம் இனி வரும் காலங்களில் தான். குறிப்பாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இருக்கும். அந்த 3 மீட்டரும் ஒரே ஆதார் கார்டில் ஒரு ஓனராக இருக்கும். இப்போ இனி வரும் காலங்களில் ஒரு ஆதார் கார்டு ஒரு வீட்டு அட்ரஸுக்கு 1 மீட்டர்ன்ற மாதிரி தான் ஏறத்தாழ அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரியம். அப்போ இன்னொரு வீடு வாடகை விட்டாங்கன்னா அந்த பேரில் வாடகை விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த உள் ஒதுக்கீடுன்னுவாங்க, அதாவது சப் மீட்டர்னு ஒன்று போட்டுக்கின்னு இவங்களுக்கு எவ்வளோ கட்டணம் வருதோ அதிலிருந்து தான் அவங்க பிரிச்சு. இது தவிர அதாவது இப்போ இந்த மின் கட்டணம் உயர்வுன்றது மின் தட்டுப்பாடு வரல இருந்தால் கூட அந்த தட்டுப்பாடின் காரணமாக தான் மின் கட்டணம் ஏறுதுன்னு கூட சொல்லலாம். இல்லை, அப்படி இல்லை. மின் தட்டுப்பாடு என்பதே தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்கள், காற்றாலைகள் வெளியே வாங்குறேன்னு சொல்கிறாங்களே. வெளியே வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, தனியாரிடமிருந்து அனல் மின் நிலையத்திலிருந்து வாங்குகிறார்கள். அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய மின் உற்பத்தி நிலையங்களும் மாநில அரசாங்கத்தினுடைய மின் உற்பத்தி நிலையங்களும் உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் தமிழ்நாட்டிற்கு போதவில்லை. அதனால் வாங்குறாங்க. அதனால் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்கிறார்கள். இப்போ நீங்கள் அதை மறுபடியும் இன்னும் பேசுவோம். இடையில் இப்போ நீங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க. இந்த சங்கம் எதற்காக அமைக்கப்பட்டது? இந்த சங்கத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? எந்தெந்த வேலைகள் செய்பவர்களாக இந்த சங்கத்தில் இருக்காங்க? அதை பற்றி சொல்லுங்கள். இது எங்கள் சங்கத்தினுடைய பெயர் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கம். இந்த சங்கத்தினுடைய குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிருக்கே ஆபத்தான தொழில் செய்கின்ற மின்பணியாளர்களுக்கு ஒரு ஒற்றுமை உணர்வோடு செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் மின்பணியாளர்கள் என்றால் ஒரு கட்டிடம் சார்ந்த பணிகளாக இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள், உதாரணமாக ஹவுஸ் ஒயரிங், பேட்டரி இன்வெர்ட்டர், லிஃப்ட் மெக்கானிக், சோலார் டெக்னீஷியன், சிசிடிவி டெக்னீஷியன், இந்த மாதிரி ஒரு 18 வகையான தொழில்களும் கூடுதலாக ஒரு 4 தொழிலும் இப்போ இணைக்கப்பட்டுள்ளது. அதையும் சேர்த்து 22 வகையான தொழில் செய்கின்ற மின்பணியாளர்கள் எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேருவதற்கு உண்டான தகுதியானவர்கள். இப்போ இந்த 4 புதிய தொழில் சொன்னீங்களா, அது என்னது? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மினின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சிம்மினி பார்த்தீங்கன்னா புகையை வெளியே எடுத்து விடுறது. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் வாங்குகிற இடத்துலையே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவரும் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி எல்இடி பல்புன்றது ஒரு சமீபத்திய ஒரு புதிய தொழில்நுட்பம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக மிக அதிவிரைவாக. அப்போ எல்இடி டெக்னீஷியன் அவரையும் ஒரு மின்பணியாளராக கருதப்படுகின்றது. அதே மாதிரி சோலார் டெக்னீஷியன் அவரும் ஒரு மின்பணியாளர். அதே மாதிரி சிசிடிவி, இந்த மின்பணியெல்லாம் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா 22 வகையான மின் தொழில் செய்கிறவர்கள் எங்களுடைய சங்கத்தில் உறுப்பினராக சேர தகுதி உள்ளவர்கள். இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு அந்த சங்கம்? ஆமாம், எங்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா மாநில தொழிற்சங்கம்.
தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர்கள் உள்ளார்கள். இப்போ புதிதாக தொழில்நுட்பங்கள் தொழிலாளர்கள் 4 வகை சொன்னீங்க. இதில் வந்து சோலார் பற்றி சொன்னீங்க. இந்த சோலார் வந்து வரவேற்கக்கூடியது என்று எல்லாம் சொல்கிறாங்க. இந்த சோலார் பற்றி ஒரு விரிவான ஒரு அலசல் தேவைப்படுது. சோலார் தொழில்நுட்பம் என்பது அது கண்டுபிடிப்பு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து மேலே போயிடும், அண்டவெளியில் போயிடும். அங்கே எப்படி மின்சாரம் கிடைக்குன்னா மின்சாரம் கிடைக்காது. அப்போ அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சாதனம் தான் சூரிய ஒளி மின்தகடு. சூரிய ஒளி பட்டாலே அதிலிருந்து மின்சாரம் உமிழும் தன்மை உள்ள அது ஒரு சூரிய தகடு. அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணாங்கன்னா செயற்கைக்கோளுக்காகவும் விண்வெளி உற்பத்திக்காகவும் விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்த போது அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நீங்களாம் நிறைய பேர் பார்த்துக்கலாம். கையில் வந்து கால்குலேட்டர் இருந்ததுன்னா அந்த கால்குலேட்டரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு வண்ணத்தில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கால்குலேட்டரில் பேட்டரி போட மாட்டீங்க, அந்த சின்ன சிவப்பு வண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அது சோலார் செல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த சோலார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனி வரும் காலங்களில் எப்படி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு மேலை நாடுகள்லாம் கிட்டத்தட்ட உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு இந்த சூரிய ஒளி மின்தகடு சோலார் பேனலை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி பெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சோலார் புதிய தொழில்நுட்பம் என்பதனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்பம் சார்ந்த எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் ஒரு எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் ஒரு சூப்பர்வைசருக்கு ஒரு புதிய தொழில்நுட்பம். அப்போ இந்த தொழில்நுட்பம் என்பது வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து இதுக்கு பயிற்சி வகுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். சற்றே ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 3000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கும் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம், உறுப்பினர் அல்லாதவர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலேயே அதிகமான நபர்களுக்கு சூரிய ஒளி பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி நிலையம் எங்கே இருக்குது? பயிற்சி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை அரும்பாக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாத பல மாவட்டங்களில் நாங்கள் பயிற்சி முகாம் அமைத்து தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பம், மாற்றம் ஒன்றே மாறாதது. சக்தி மின்சார சக்தி என்பது மிக மிக அவசியமானது. அப்போ அதை நோக்கிய பயணிக்க பொழுது இந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த மின் சக்தியை வந்து இலவசமாக கிடைக்கிறதுனால அனைவரும் பயன்படுத்தினா மட்டும்தான் நாட்டினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்பது எங்களுடைய குறிக்கோளாகும். இப்போ 4 பேர் கொண்ட ஒரு சிறிய குடும்பம், இந்த குடும்பத்திற்கு சூரிய ஒளி தகடு மூலமாக மின்சாரம் பெற வேண்டும் என்றால் எவ்வளவு செலவு பண்ணணும், என்னென்ன நடைமுறைகள்லாம்? என்ன நடைமுறை? நல்ல கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டினுடைய 2 மாதத்தினுடைய மின் கட்டணம் ஒரு 5000 ரூபாய் இருந்தால் சற்றே ஏறக்குறைய 800 யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 800 யூனிட் 900 யூனிட் நீங்கள் பயன்படுத்துவதாக இருப்பீங்க. 2 மாதத்துக்கு மின் கட்டணம் என்பது 2 மாதம். அப்போது சோலார் மின்தகடு நீங்கள் 3 கிலோவாட் அமைத்தீர்கள் என்றால் 1 கிலோவாட்டுக்கு சராசரியாக 5 யூனிட் கிடைக்கும். 3 கிலோவாட்டுக்கு 15 யூனிட், ஒரு மாதத்துக்கு 450 யூனிட், 2 மாதத்துக்கு 900 யூனிட். அப்போ உங்களுடைய கரண்ட் பில்லு வந்து மிக மிக குறைந்து விடும். அப்போ அந்த மாதிரி 3 கிலோவாட் நீங்கள் போடும்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தினோடு நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்பொழுது மத்திய அரசாங்கமும் 78,000 ரூபாய் மானியம் கொடுக்கிறார்கள். அந்த மானிய திட்டத்திலையும் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா உங்களுடைய மின் கட்டணம் மிக மிக குறைந்துவிடும். இப்போ அந்த மானியம் எல்லாம் மொத்த செலவு எவ்வளவு? அதில் மானியம் செலவு என்று பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் அமைப்பதற்கு ஏறக்குறைய 65,000 ரூபாய் செலவாகிறது. 3 கிலோவாட்னா 1,95,000 ரூபாய் செலவு. ஏறத்தாழ பாதி பணம் அவங்க கொடுக்குறாங்க. ஆமாம், 78,000 ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்திலிருந்து உங்களுடைய வங்கி கணக்கிலே வந்துடும். இப்போ இந்த சூரிய ஒளி தகடுகள் அதில் வந்து தரம் மாறுபாடாக இருக்கிறது. மாறுபடுது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டன் செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஆண்ட்ராய்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் போன தலைமுறையினுடைய சூரிய ஒளி மின்தகடு வந்து பார்த்திங்கன்னா பாலிசெல், இப்போ வந்து மோனோசெல்
அப்படின்னு வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு 2 பக்கமும் செல் வரா மாதிரியான டெக்னாலஜி வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் என்பது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான மின் உற்பத்தி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த மானியம் பெற வேண்டும் என்றால் இவங்கள்ட்ட வந்து தான் வாங்கணும் பொருட்களை, இல்லை இவங்க தான் அந்த வேலையை செய்யணுன்றது எதுவும் கட்டுப்பாடுகள் இருக்கு? ஆமாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மானியத்தோடு சோலார் அமைக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஆர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்ரூட்மெண்ட், அது பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள், இந்தியாவிலே செய்யப்பட்ட ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே அந்த டிசிஆர் பேனல் செய்கிறாங்க. அந்த பேனலை வாங்கி அமைக்கும் பொழுது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய மானியம் கிடைக்கும். வேற அமைப்பு, வேற நிறுவனங்கள் நீங்கள் அயல் நாட்டிலேருந்து வாங்கி பண்ணிங்கன்னா அதில் வந்து டிசிஆர் பேனலாக இருக்காது, உங்களுக்கு மானியம் கிடைக்காது. இப்போ அயல்நாடுகளிலிருந்து வாங்குகிற அந்த தகடுகளுக்கும் இங்கே உற்பத்தி ஆகிற தகடுகளுக்கும் வேறுபாடு இருக்கிறதா? நிறைய வித்தியாசம். அயல் நாட்டிலிருந்து பெறப்படுகின்ற அந்த தகடு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக திறமைசாலிகள்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேகமூட்டமாக இருக்கும் பொழுதும் மின் உற்பத்தி செய்யும். ஆனால் நான் மானியத்தோடு செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு திறன் இருக்காது. இப்போ அப்படி திறன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதனுடைய விலையும் அதிகமாக இருக்கும் தானே? விலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு இது நல்ல கேள்வி. மானியத்தோடு சோலார் அமைக்கும் பொழுது தான் சோலாரினுடைய பேனலுடைய தகடுகள் அதிக விலை. எனக்கு மானியமே வேண்டாம், எனக்கு நல்ல சோலார் பேனல் அமைச்சா போதும்னா குறைந்த விலை கட்டணத்திலே அமைக்கலாம். அப்போ அரசு ஏமாற்றுகிறதா? ஒரு விதத்தில் அது சரியான. எதற்காக இதை வந்து அரசுக்கு ஏதாவது சலுகை செய்கிற அந்த மாதிரியான நிறுவனங்கள் அதை பண்ணுறாங்களா? இருக்கலாம். ஆளும் கட்சிக்கு தொடர்பு உடைய நிறுவனங்கள் தயாரிக்கின்ற சோலார் பேனலுக்கு அதிகமான ஒரு ஒத்துழைப்பை வழங்குவதை போலத்தான் இந்த ஏற்பாடு உள்ளது. மின்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சோலார் மின் தகடுகள் அதாவது அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் மற்ற இந்த அணு உலை, நிலக்கரி இந்த மாதிரியிலிருந்து பெறப்படுகிற மின்சாரத்தை தவிர்க்கலாம். நிச்சயமாக தவிர்க்கலாம். தமிழகத்தில் இப்போது சற்றே ஏறக்குறைய கடந்த மாதத்தில் 5947 மெகாவாட் மின் உற்பத்தி சூரிய ஒளி தகடுல இருந்து மட்டும் உற்பத்தி ஆகிருக்கு. அப்போது சூரிய ஒளி மின் தகடை இன்னும் மாநில அரசாங்கங்கள் ஊக்குவித்தால் நிச்சயமாக அவரவர் இல்லத்தில் இப்போ உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் எப்படி பூமியிலிருந்து கிணற்றிலிருந்தோ இல்லை போர்வெல்லிருந்து போட்டு எடுக்கிறீங்களோ அதே போல் உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்கள் சூரிய ஒளியிலிருந்து சோலார் பேனல் மூலியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரியான ஒரு ஊக்குவிப்பின் காரணமாக நிச்சயமாக அனைத்து இல்லங்களும் சூரிய ஒளி தகடு பொருத்தப்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வேலையே இருக்காது. இப்போ இந்த காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அது சிறந்தது என்று நினைக்கிறீங்களா? இது சிறந்த செலவு தொடர்பாக பொருளாதார அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் அமைக்கின்ற அந்த காற்றாலைகள். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் காற்றாலை மின் உற்பத்தி அதிகமாக உள்ளது. ஏன் ஆசியா கண்டத்திலேயே அதிகமாக மின் உற்பத்தி உள்ளது. ஒரு சாதாரண ஒரு காற்றாலையை ஒரு நகரத்தில் நீங்கள் வைத்தால் அது மின் உற்பத்தி செய்யுமானா செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றாலை அந்த காற்றாடி சுற்றப்பட வேண்டும் என்றால் 1 மணி நேரத்திற்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கப்பட வேண்டும். அதனால் காற்றாலை விட 100% சூரிய ஒளி மின் தகடு சிறந்தது. விலை பொறுத்த வரைக்கும், விலையை பொறுத்தவரை தற்பொழுது சூரிய ஒளி மின் தகடு என்பது வீடுகளுக்கு சிறந்தது. இப்போ வீடுகளில் மொட்டை மாடி இருந்தால் வைக்கலாம், குடிசைகள் இருப்பது எப்படி வைப்பாங்க? ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அளவில் பார்க்கும்பொழுது இந்த கேள்வி எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வட மாநிலத்துக்கு போனீங்கன்னா சாதாரண ஒரு பாமர மக்கள், சாதாரண ஒரு குடிசை வாழ் மக்களோட பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லையோ இல்லை வீட்டுக்கு மேலேயோ அந்த கூரை வீட்டு மேலேயோ ஒரு சோலார் பேனல் வச்சுட்டு அதுலேருந்து 2 ஒயர் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் வந்து சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக உள்ளது. ஆனால் தமிழகத்தில் வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். குறிப்பாக படித்தவர்கள் மத்தியிலேயே நிறைய ஒரு குழப்பமான கேள்விகள் உள்ளது. அதனால் சூரிய ஒளி மின் தகடு என்பது
விலையும் குறைந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்களும் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன. மக்கள் தான் பயன்படுத்துவதற்கு தயங்குகிறார்கள். இப்போ வந்து நம்ம மின் உற்பத்தியை பண்ணுறோம் சோலார் மூலமாக, அதில் அதிகமாக, அதாவது நம்ம தேவைக்கு அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால் அந்த மீதமுள்ளவற்றை அந்த மின் தொகுப்புகளுக்கு அனுப்ப முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்கா? நிச்சயமாக அனுப்ப முடியும். உதாரணமாக ஒரு நபர் வந்து ஒரு 4 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார், என்னால் விவசாயம்லாம் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி சோலார் பேனல் அமைச்சு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்க முடியுமானா நிச்சயமாக கொடுக்கலாம். இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியம் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் தனியார் நிறுவனங்களுக்கு விற்றுவிடலாம். வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்பு நிறைய. இது விவசாயத்தை விட அதிகமான பலன் தரும். நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இதுக்கு ஊக்குவிப்பு திட்டங்கள் மைய அரசினுடைய திட்டங்கள் நிறைய உள்ளது. இப்போ தரிசு நிலங்கள்லாம் இந்த வேலையை பண்ணலாம், நிச்சயமாக செய்யப்பட. அப்போதான் மாற்றம் ஒன்று மாறாததாக இருக்கும். ஏழை விவசாயிகளுக்கு தங்களுடைய பொருளாதாரம் நிலைப்படும். இப்போ அந்த அப்படி வாங்குகிற அரசு வாங்குதுன்னா மின்சாரத்தை, அந்த மின்சாரத்திற்கு என்ன விலை? அந்த மாதிரி சூரிய ஒளித்தகடு மூலியமாக வாங்கப்படுகின்ற மின்சாரத்திற்கு சற்றே ஏறக்குறைய ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் அரசாங்கம் தருது. 25 பைசா தான் தருகிறார்கள். இது தவிர அப்போ அதாவது இலவச மின்சாரம் இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நிதிநிலை அறிக்கையில் கூட ஒன்றிய அரசு மின்சாரம் தரும் என்றெல்லாம் சொன்னாங்க. இதனுடைய முழு விவரம் என்ன? உதய் மின் திட்டத்தில் 2015 தமிழக அரசாங்கம் கையொப்பமிட்டதால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு ஏறக்குறைய நான் சொன்ன கடன் தொகை உள்ளது, அதற்கு வட்டி கட்ட வேண்டும். அதே போல் மத்திய அரசாங்கம் சொல்வது என்னவென்றால் இலவச மின்சார திட்டங்களை நிறுத்துங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மின்சாரத்தையும் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். ஒழுங்குமுறைனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 ஏக்கர் வச்சுருப்பார், அவரும் ஒரு விவசாயின்வாங்க. அப்போ அந்த மாதிரியானவங்களுக்கு இலவச மின்சாரத்தை தராதீர்கள். ஒரு ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இல்லங்களுக்கு தரப்படுகின்ற அந்த 100 யூனிட் மின்சாரத்தை தவிர்க்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாத நிறைய மின் திட்டங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் மின்சார வாரியத்திலிருந்து கணக்கீட்டாளர் உங்கள் வீட்டுக்கு வந்து கணக்கிட வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. இப்போ எல்லாமே ஸ்மார்ட் மீட்டர்ன்ட்டு மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளோ கட்டணம்ன்ட்டு உங்களுடைய செல்ஃபோனில் வந்துடும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணாலுமே போதுன்ற மாதிரி உயர்ந்த தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் கட்டண உயர்வும் தவிர்க்கப்பட முடியாது என்று மத்திய அரசாங்கம் கூறுகிறார்கள். இப்போ ஆட்கள் குறைப்பின் மூலமாக தானியங்கியாக செயல்படுதுன்னும் போது அப்போ அது ஒரு லாபம் தானே அரசுக்கு? இல்லை, இது வந்து சேவை அமைப்பு. இந்த சேவை நிறுவனத்தில் வந்து நம்ம லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்தா இது அரசாங்கமா இல்லைன்னா வந்து இது கந்துவட்டி கடையான்ற மாதிரி கேள்வி வந்துடும். அப்போ இதில் நிச்சயமாக ஆட்குறைப்பு என்பது தவிர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது ஏறக்குறைய 1,40,000 ஊழியர்கள் பணிபுரிகின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ஒரு கட்டணம் கட்டலைன்னா அந்த நாள் முடிஞ்சவொடனே, தவணை நாள் முடிஞ்ச உடனே அந்த ஃபியூஸ் கேரியரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த நிலையில் தானாகவே கட் ஆகிடலாம் சொல்கிறீங்க. அப்போ அதற்கான ஆட்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது ஒரு லாபகரமான ஒரு நிலை தானே. ஆனால் அந்த பணியாளர் வேற ஒரு அமைப்புக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு புதிய நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, பயோமாஸ், பயோகேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றிணைக்கணும்ன்ட்டு ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பணியாளரை அதுக்கு பயன்படுத்தலாம். இப்போது சூரிய ஒளி மூலமாக இவ்வளோ மின்சாரம் தயாரிக்க முடியும் என்ற திட்டங்கள்லாம் இருக்குது, அது செயல்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அணு உலைகளை ஊக்குவிப்பது ஏன்? நிச்சயமாக மனித குலத்துக்கு பேராபத்து ஏற்படுத்தக்கூடிய அணு உலைகளும் ஈன உலைகளும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் மேலை நாடுகளில் குறிப்பாக ஜப்பான் போன்ற மேலை நாடுகள் அணு உலைகளை ஏறக்கட்டின்னு இருக்காங்க, மூடுறாங்க, வேண்டான்னு தவிர்க்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் புதிய அணுமின்
நிலையங்களை அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. இது ஒன்றிய அரசு இதை தவிர்க்கணும்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன் அப்போ மறுபடியும் புதுசாக போடுறாங்க, இன்னும் ஒரு உலைய கட்டுறோன்னு சொல்கிறாங்க? இது அணு மின் நிலையத்தை பொறுத்தவரை அமைப்பதற்கு முக்கிய காரணம் மின் உற்பத்தி அல்ல, அதிலிருந்து கழிவிலிருந்து பெறப்படுகின்ற அந்த மூலப்பொருட்களாக தான் இந்த அணு மின் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. போர்க்கருவிகள் அந்த மாதிரி அணுகுண்டு செய்வதற்கு உண்டான அந்த மூலப்பொருள் என்பது யுரேனியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவு பொருளிலிருந்து தான் தயாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது மேலை நாடுகளில் இதை போல ஒரு அணு மின் நிலையம் தவிர்க்கப்பட்டு உலக நாடுகளிலே மிக மூன்றாம் தர நாடாக நம் நாடை அவர்கள் கருதி கொண்டு நம் மீது சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் அணு மின் நிலையத்தை அமைக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாக உள்ளது. வேறு வழியே இல்லாத மத்திய அரசாங்கம் மின் உற்பத்திக்காக அல்ல, இது பாதுகாப்பு கருதி. இது அணு குண்டு தயாரிப்பதற்கு, அதுவும் மேலை நாடுகள் தயாரிப்பதற்கு, இந்தியா நாடு இல்லை. இப்போ இந்த மின்சாரம் சூரிய ஒளியின் மூலமாக பெறப்படுகிற மின்சாரம் ஒரு தன்னிறைவை அடைவதற்கு மற்ற எந்த பிரிவிலிருந்து எடுக்காமல் சூரிய ஒளியிலிருந்து மட்டுமே எடுத்து தன்னிறைவை அடைவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைக்கிறீங்க? சூரிய ஒளி என்பது பகலில் காலை 7 மணியிலிருந்து 4 மணி வரை நமக்கு சூரிய ஒளி கிடைக்கும். அப்பொழுது உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மாலை 4 மணியிலிருந்து மறுநாள் காலை 7 மணி வரை நாம் மாற்று மின் உற்பத்தியை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ அதில் சேமித்துலாம் வைக்க முடியாது. சேமிப்பு என்பது தனிப்பட்ட வீடுகளில் அவங்க ஒரு பேட்டரி இன்வெர்டர் வச்சு அவங்க சேமித்து வச்சுக்கலாமே தவிர ஒரு மிகப்பெரிய அளவில் சேமிக்க வாய்ப்பில்லை. மழைக்காலங்களில், அதாவது சூரிய வெளிச்சம் வராத காலங்கள்லாம் இருக்கும், அந்த நாட்களில் எப்படி? அது மழைக்காலங்களில் நம்மளுடைய மின்சார உபயோகமும் குறைஞ்சிரும். உதாரணமாக ஏசி பயன்படுத்த மாட்டோம், மின் விசிறி கூட பயன்படுத்த மாட்டோம். அப்போ நம்மளுடைய மின் தேவை குறைந்து விடும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க லைட் எரியணும் என்ன? ஆனால் மேலை நாடுகளிலிருந்து பெறப்படுகின்ற அந்த சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் கூட ஒரு 40% மின் உற்பத்தி செய்யப்படுகின்ற உயர் தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஆனால் இந்தியாவில் கொடுக்குற அந்த தகடில் அதில் இல்லை. ஆமாம், அந்த தகடு இல்லை. தமிழ்நாடு அரசு இந்த மின்சாரத்துறையை சரியாக நிர்வகிக்கிறதா, இல்லது திறமையின், முதல்ல நீங்கள் சொன்னீங்க திறமையின்மைன்னு, அதுக்கு அந்த மாதிரியான சூழல் இருக்கிறதா? இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் என்பவர் அரசியல்வாதி. அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு துறையை சார்ந்திருப்பார், இப்போ ஒரு மின்துறை அமைச்சராக இருப்பார். ஆனால் அதிகாரிகள் என்னும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் கொள்கை வகுப்பவர்கள் அவர்கள் தான். ஆனால் எந்த கொள்கை செயல்படுத்த வேண்டும் என்று முடிவெடுப்பவர்கள் அரசியல்வாதிகள். அப்போ அவங்க சரியாக ஒரு முற்போக்குத்தனமாக ஒரு திட்டத்திற்காக அவர்கள் திட்டத்தை வகுத்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. இப்போ இருக்கிற அரசு இந்த துறை சரி, மற்ற துறைகளும் சரியாக நடக்கிறது, சிறப்பாக இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறது என்று சொல்ல முடியாது. சிறப்பான ஆட்சின்ற வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்தினீங்கன்னா மின் கட்டணமே உயர்த்தி இருக்க கூடாது. திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடக்கிறது. பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கட்டணம், நாள் முதல்வன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் சரியில்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லை, ஒரு பக்கம் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த அரசாங்கம், மறுபக்கம் இந்த மாதிரி கட்டண உயர்வு என்பது தவிர்த்து இருக்கலாம். அது ஒரு சிறந்த நிர்வாகத்தின் இருந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பணம் கொடுப்பீங்க, இன்னொரு பக்கம் பணத்தை பிடுங்குவீங்கன்னா அது சரியில்லையே. இப்போ இந்த அரசு, அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 வெற்றி பெறும் என்று கருதுகிறீர்களா இப்போதைய சூழ்நிலையை பார்க்கும்போது? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா பயனடைந்தவர்கள் அப்படின்னு ஒரு சாராரை நம்ம பிரித்தோன்னா, பயனடைந்தவர்கள் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் பயன் அடையாதவர்கள், பணத்தை இழந்தவர்கள் கொஞ்சம் கடும் கோபத்தில் தான் உள்ளது. மாநில அரசு இந்த மின் உற்பத்தியை பெருக்குவதற்கும்
தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிற, அது தட்டுப்பாடுன்றதுனா வெளியில் வாங்குறாங்கன்றீங்க, அப்படி வாங்காமல் நம்மளே தன்னிறைவு பெறுவதற்கும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், எவற்றையெல்லாம் சீரமைக்க வேண்டும், இதை பற்றி சொல்லுங்கள். தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை மின் உற்பத்தி நிலையங்களை மயமாக்கப்பட வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அனல் மின் நிலையங்கள் 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு 1 கிலோ 650 கிராம் நிலக்கரி தேவைப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 ml LDO ஆயில், லோ டென்சிட்டி ஆயில் தெளிக்கப்படணும். அப்படி தெளித்தால் 1650 கிராம் நிலக்கரி மற்றும் 5 ml அந்த எண்ணெய் தெளித்தால் மட்டுமே உற்பத்தி செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய தொழில்நுட்பம். புதிய தொழில்நுட்பத்தை வந்தாங்கன்னா சற்றே ஏறக்குறைய அந்த 1650 கிராம் நிலக்கரியில் 3 யூனிட் தயார் செய்யலாம். அப்போது நவீனமயமாக்கப்பட வேண்டும் இந்த உற்பத்தி நிலையங்களை. அது மட்டும் இல்லாமல் மின் மாற்றிகள், மின் வழித்தடங்கள், இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லாமே பழைய தொழில்நுட்பத்தில் இருக்கிறதுனால பவர் லாஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எனர்ஜி லாஸ் நிறைய இருக்குது. உதாரணமாக ஒரு வட சென்னை அனல் மின் நிலையத்தில் 6000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்தால் அது மக்களிடையே போய் சேரும் போது வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60 விழுக்காடு தான் போய் சேருது. மற்ற 30லேருந்து 40 விழுக்காடு பார்த்திங்கன்னா அது வீணாகிடுது. இந்த வீணாகிறதுக்கு காரணமே தொழில்நுட்பம், பழைய தொழில்நுட்பம். புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக நம்ம பயன்படுத்துகின்ற அந்த நிலக்கரியில் நிச்சயமாக கூடுதலாக ஒரு 300 மடங்கு அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அதே போல் மின் தடங்கள், ஒரு இடத்தில் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைன், அந்த டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கப்பட வேண்டும். நவீனமயமாக்கப்பட்டால் மட்டுமே போதாது, மின் மாற்றிகளை டிரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து நவீனமயமாக்கணும். எந்த காரணத்து கொண்டும் மின் இழப்பை தவிர்ப்பதற்கு உண்டான தொழில்நுட்பத்தை, உயர் தொழில்நுட்பத்தை தமிழக மின்சார வாரியம் கையில் எடுத்தால் மட்டுமே இந்த மாதிரியான மின் உற்பத்தி சரியாக ஒரு முறையாக செய்யப்பட வேண்டும். அதே போல் தமிழக அரசாங்கம் தனக்குள்ள அந்த நிலங்களில் ஏராளமான சூரிய ஒளி மின்தகடு அமைத்தால், நிலக்கரி இருந்தால் அனல் மின் நிலையத்திலிருந்து மின் உற்பத்தி செய்யலாம். அப்படி இல்லை என்றால் தரிசு நிலங்களில் போட்ட அந்த சோலார் பேனலில் இருந்து உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை கொடுக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால் NLC, மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், அதை நம்ம என்ன பண்ணி பார்க்குறோன்னா வந்து நிலக்கரி மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க, அனல் மின் நிலையம் மட்டும்தான் உற்பத்தி ஆகுதுன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. NLCயில் வந்து பார்த்திங்கன்னா 650 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுவார்கள். அப்போ அதில் அமைச்சதுனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தையும் அவங்க தராங்க. அதை போல் தமிழ்நாடு மின்சார வாரியமும் தனக்கு இருக்கின்ற அந்த சொந்த நிலத்தில், அந்த அனல் மின் நிலையத்தில் ஏராளமான தரிசு நிலத்தில் சோலார் பேனலை அமைத்தால் நிச்சயமாக ஒரு பசுமை வழியான ஒரு மின் உற்பத்தி செய்யலாம். இந்த மாதிரிலாம் மின் உற்பத்தி செய்யப்பட்டால் நிச்சயமாக மின்சார தட்டுப்பாடோ அல்லது மின் கட்டண உயர்வோ எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலை நாட்டில் வந்து பெட்ரோல் கிணறு இருக்குது, அதனால் அவங்க வந்து பெட்ரோல் கம்மியாக விலைக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம இந்தியாவில் சற்றே ஏறக்குறைய வருடத்திற்கு 330 நாள் வெப்பம் அடிக்குது. அப்போ இந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறத இதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மக்களுக்கும் மிக மிக ஒரு சொற்ப தொகையில் மின்சாரத்தை கொடுக்கலாம். அதை போல் மின்சாரத்தினுடைய உற்பத்தியும் மின்சாரத்தினுடைய தேவையும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது சற்றே ஏறக்குறைய 22,000 மெகாவாட் மின்சார தேவை. ஆனால் உற்பத்தி என்பது அதில் பாதி கூட கிடையாது. அதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்குது, மாநில அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்குது, தனியார்கிட்ட இருந்து வாங்குகிறோம். இதை போல இல்லாமல் ஒரு உற்பத்தி என்பது தேவைக்கு அதிகமான உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக பசுமை வழி தடங்களை பயன்படுத்த வேண்டும். பசுமை வழிகளே சென்றால் மட்டுமே மின் உற்பத்தி என்பது அபரிவிதமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடைக்கிறது. அப்போது மாநில அரசாங்கம் மின் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இதை போல பல திட்டங்களை கையில் எடுக்க வேண்டும்.
ஏற்கனவே தமிழ்நாடு மின்சார வாரியம் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை நிறுவி இருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடியது. அதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளையில் அவர்களுடைய பணிகள் ஒரு இல்லத்திலும் அவர்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். அதை போல நிச்சயமாக மாநில அரசாங்கம் ஒரு சோலார் நெட் மீட்டர் மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எப்படி ரேஷனில் அரிசி வந்து நீங்கள் இலவசமாக போடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு டைம் மாநில அரசாங்கம் ஏழ்மை நிலை உள்ளவர்களுக்கோ இல்லை ஒரு மானிய விலையிலோ நிச்சயமாக சோலார் பேனல் வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் பல மாநிலங்கள் சோலார் பேனலை மானியத்தோடு கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசும் இதை பின்பற்றினால் நிச்சயமாக மக்கள் மாறிக்கொண்டிருப்பார்கள். குஜராத்தில் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. ஆமாம், ஏழை விவசாயிகளுக்கும் குடிசை வாழ் மக்களுக்கும் அங்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருப்பதால் வட மாநிலங்களில் அதிகமான பயன்பாடு சூரிய ஒளி தகடில் உள்ளது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சென்னையிலே கூட பார்த்தீங்கன்னா மாடி மேலே ஏறி பாருங்கள், எத்தனை வீட்டில் சோலார் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை நான் இங்கு பதியப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். மழைநீர் சேமிப்பு. ஒரு இல்லத்திற்கும் தனிப்பட்ட இல்லத்திற்கும் உங்கள் மொட்டை மாடியில் விழுகின்ற மழை நீரை நீங்கள் சேமிக்கப்பட வேண்டும், பூமியில் செலுத்தப்பட வேண்டும், கட்டாயமாக்கினார்கள். அதனால் அனைத்து இல்லங்களிலும் அனைத்து கட்டிடங்களிலும் மழை நீர் சேமிப்பு ஏற்பட்டது. அதை போல தமிழக அரசு இப்பொழுது சோலார் மின் உற்பத்தி கட்டாயமாக்கப்பட வேண்டும். அதை போல கட்டாயமாக்கினால் புதுசாக கற்ற கட்டடங்கள் நிச்சயமாக அமைத்து விடுவார்கள். நமக்கு அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஒரு புதிய கட்டடம் அமைக்கப்பட வேண்டும் என்றால் சோலார் தகடு போட்டால் மட்டுமே அவர்களுக்கு வரைபட அனுமதி உள்ளது. அது மாதிரி இங்கேயும் தமிழகத்தில் கொண்டு வந்தால் நிச்சயமாக அனைத்து கட்டிடங்களும் அனைத்து தொழிற்சாலைகளிலும் சோலார் மின் உற்பத்தி நிச்சயமாக அமையும். அப்படி அமைந்தால் நிச்சயமாக மின் உற்பத்தி என்பது அபரிவிதமாக இருக்கும். மின் கட்டணத்தை தவிர்த்து விடலாம். இப்போ மின் கட்டணம் உயர்கிறது, அதுக்கு வெளியிலேருந்துலாம் வாங்குறாங்க, அது காரணமாக கூட இருக்கலாம். வெளியிலேருந்து வாங்கும்போது எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறாங்க, இங்கே சூரிய ஒளியிலேருந்து மிச்சப்படுகிற அந்த மின்சாரத்தை எந்த அளவு கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள் அரசு? தனியாரிடமிருந்து அனல் மின் நிலையத்திலிருந்து வாங்கும்பொழுது சற்றே ஏறக்குறைய 14 ரூபாய் ஒரு யூனிட்டு என்ற அளவில் அதிகபட்சமாக கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சோலார் பவர் பிளான்ட் போட்டிங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு யூனிட்டு 3 ரூபாய் 15 பைசாக்கு தான் வாங்குறாங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? ஏன் இந்த மாதிரியான அவல நிலை? மிகப்பெரிய வேறுபாடு நம்ம கேட்குறோம். அப்போது மாநில அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கணும்னா நிச்சயமாக சோலார் மின் உற்பத்திக்கும் ஒரு ஏறக்குறைய இன்னும் ஒரு ரூபாய் அதிகப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நிலக்கரியை எரித்து அனல் மின் நிலையத்திலிருந்து பெறப்படுகின்ற அந்த மின்சாரம் என்பது நீங்கள் மின்சாரத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. நாங்கள் அந்த அனல் மின் நிலையத்திலிருந்து எரிக்கப்படுகின்ற அந்த நிலக்கரியினால் இந்த பூமி வெப்பமயமாக்கப்படுகிறது, குளோபல் வார்மிங். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச கால பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதுன்ட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் தவிர்க்கப்படணும், அதிகமான அனல் மின் நிலையங்களை தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ தவிர்க்கப்படணும்னா ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை ஊக்குவிக்க வேண்டும். மாநில அரசாங்கம் இன்னும் நிறைய ஊக்குவிக்கலாம். அந்த ஊக்குவிப்பதற்கு உண்டான நிறைய திட்டங்களை பொறியாளர்கள் அவர்கிட்ட இருக்கிற பொறியாளர்கிட்ட இருந்து நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் 78,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். மாநில அரசாங்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரே ஒரு சோலார் நெட் மீட்டர் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களும் ஏதாவது ஒரு தொகையோ அல்லது ஒரு மானியமோ இல்லை ஒரு விலை குறைவோ இல்லை அதுக்கு ஒரு கடன் திட்டமோ கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக தமிழக அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2030க்கு மேலே
நீங்கள் வந்து 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எரிபொருள் பெட்ரோல் டீசலில் ஓடுறது தயாரிக்கப்பட மாட்டாது. அனைத்து வாகனங்களும் மின் வாகனமாக மாற்றப்படும். அப்போ மின்சாரம் எங்கேருந்து கிடைக்கும்? நான் அரசாங்கத்துக்கிட்டேயே வாங்கி நான் வந்து என்னுடைய 2 வீலரை நான் சார்ஜ் பண்ணிக்க முடியுமா, என்னுடைய காரை சார்ஜ் பண்ணிக்க முடியுமான்னு கிடையாது. என் வீட்டில் மேலே கூரையில் போட்டிருக்கிற சூரிய ஒளி தகடிலிருந்து பெறப்படுகின்ற மின்சாரத்தை வச்சு தான் நான் சார்ஜ் பண்ணிக்கணும். அப்போ தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் பொழுது நிச்சயமாக மாநில அரசாங்கமும் நிறைய திட்டங்களை தீட்டப்பட வேண்டும். அது வெற்றிகரமாக மக்களிடம் போய் சேருதா அப்படின்னு நம்ம பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா ஏராளமான திட்டங்கள் நீங்கள் சொன்னீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள். அதே போல இந்த மாதிரியான ஒரு மாற்று சக்திக்கும் நிச்சயமாக வருங்காலத்தை எதிர்பார்க்கணும். நம்ம ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் இருக்கணும். அடுத்த 10 ஆண்டுகளில் மாநில அரசாங்கத்தினுடைய வருவாயில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக ஒரு குடும்பத்திலோட பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஏசி இருக்குன்னா அவங்க 4000 பில்லுன்றாங்க. ஒரு 2 ஏசி இருந்ததுன்னா 8000ன்றாங்க. அப்போ ஒரு சாதாரண குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குகின்ற கட்டணத்தை விட 2-3 கட்டணம், 2 முறை 3 மடங்கு கட்டணம் மின் கட்டணமாக இருக்கு. அப்போ இதை தவிர்க்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? நான் திரும்பவும் மின் கட்டணத்தை குறைங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக சூரிய ஒளி மின் தகடைகளை நீங்க வந்து ஊக்குவிக்கணும். அப்படி ஊக்குவிச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா எல்லாருமே மாறுவதற்கு தயாராக, நான் அதை தான் உதாரணமாக சொன்னேன். இல்லை அப்படி பண்ணால் கூட இங்கே மக்கள்கிட்ட வாங்குறது 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அதே நேரத்தில் வெளி மாநிலங்களில் 14 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்றீங்க. 3 ரூபாய் 15 பைசாக்கு சூரிய ஒளி மின் தகடிலிருந்து மின் உற்பத்தி 1 யூனிட் 3 ரூபாய் 3.25. ஆனால் தனியாரிடமிருந்து அனல் மின் நிலையத்தை கொள்முதல் செய்கின்ற போது 1 யூனிட் சற்றே ஏறக்குறைய 14 ரூபாய்க்கு மேலாக வாங்குகிறாங்க. இதற்கு காரணம் என்ன? இவ்வளவு வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? இது நிர்வாக சீர்கேடு மற்றும் அரசியல் கையூட்டு இருக்கா? நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு பவர் பாலிடிக்ஸே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து ஒரு சாதாரணமாக சொல்லி இந்த 2 ஆட்சிகளிலுமே அது இருக்கு. ஆமாம், ஒட்டுமொத்த திராவிட ஆட்சிகள்லையுமே. சரி, இப்போ திராவிட ஆட்சிலாம் வேண்டான்னு ஒருத்தர் வராரு இப்போ புதிதா, நடிகர் விஜய். அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய கொள்கையை சொல்லணும்ல. அவர் பொது உடைமை சித்தாந்தமா, தமிழ் தேசியமா, எப்படின்னு ஒரு மாற்று அரசியல் இன்னும் கொள்கையை ஒன்றுமே சொல்லவே இல்லையே. ஆனால் மக்கள் நிறைய சேர்ந்துருக்காங்க அந்த கட்சியில், உறுப்பினர். மக்கள் சேரல, ரசிகர்கள் சேர்ந்து அந்த அளவுக்கு இருக்கு. அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்படும். மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக கொள்கைகளை வரையறுக்கப்பட வேண்டும். கொள்கைன்னு மட்டும் நான் இப்போ சொல்லிட்டேன்னு அப்படின்றத விட இனி வருங்காலங்களில் அரசியலில் தவிர்க்கப்பட முடியாதது ஒரு அறிவியலாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு மொழி வாரியான அரசியல், ஜாதி வாரியான அரசியல், மதம் வாரியான அரசியல், தேசியம் வாரியான அரசியலை போல இனி வரும் காலங்களில் அறிவியல் சார்ந்த அரசியல் தவிர்க்கப்பட முடியாது. இந்த அறிவியல் கொள்கைகளை முன்னெடுக்கிற கட்சி ஒரு நல்ல கட்சியாக நல்ல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நிச்சயமாக. மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி தரப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சி. உதாரணமாக ஒரு வருஷமோ மழை பெய்யுது, மழை தண்ணிலாம் வீணாக போய் கடலில் சேருது. ஒரு தடுப்பணையும் இல்லை, ஒரு தண்ணியை தேக்கிற அந்த நிலை இல்லை, முறை நீர் மேலாண்மை கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறோம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய முன்னோர்கள் சோழர்கள் தடுப்பணை கட்டினார்கள், கல்லணையை கட்டினார்கள் நீர் மேலாண்மைக்காக. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களை ஏரி மாவட்டங்களாக அறிவித்து ஏரிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ ஆள்கின்ற ஆட்சியும் ஆண்ட ஆட்சியும் இருக்கிற ஏரியெல்லாம் மூடி ஏரி ஸ்கீம்னு போட்டு வீட்டு வசதி வாரியமாக மாற்றி கொண்டிருக்கிறது. லேக் வியூ. அதனால ஒரு நீரா மேலாண்மை திட்டமே இல்லாதவங்க, தெரியாதவங்க, ஒரு எரிபொருள் சார்ந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்களால நிச்சயமாக வருங்காலங்களில் அறிவியலை அரசியல் நிச்சயமாக ஆட்கொள்ளும் காலம் மிக மிக குறைந்தோம். அப்படி இருக்கும்பொழுது நடிகர் விஜய் உள்ளே வந்தாலும் அவருக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. அவர் 65 படம் நடிச்சிருக்காருங்க. அவர் சினிமா சார்ந்த விஷயங்களை தெரியுமே தவிர அறிவியல் சார்ந்த விஷயங்களோ இல்லை மற்ற ஒரு மாற்றத்தை சார்ந்த விஷயம் அவரை விட பார்த்தீங்கன்னா ஒரு
கார் வச்சிருக்காரு. நான் நேற்று கூட தொலைக்காட்சியில் பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி காரு. அவர் வச்சிருக்கிற பேட்டரி காருக்கு அதை லித்தியம் அயன் பேட்டரியா, லித்தியம் ஃபெரோஃபாஸ் பேட்டரியா, சிங்கிள் சார்ஜ்னா எத்தனை யூனிட் எடுக்கும், அது என்ன தொழில்நுட்பம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அப்போ அது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக பரிணாம வளர்ச்சியை அடைய முடியும். அப்போ ஒரு ரசிகராக போய் கட்சியில் சேர்ந்திருப்பாங்க. ஏன்? அவர் ஒரு நடிகர். ஆனால் இனி வரும் காலங்களில் ஒரு நடிகர் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மக்களுக்கு உண்டான நலப்பணி செய்வதற்கு உண்டான விஷயங்களை அறிவியல் விஞ்ஞானிகளிடம் இருந்து தான் எடுக்கப்பட வேண்டுமே தவிர சினிமாவிலிருந்து எடுப்பது இனி முரண்பாடான கருத்து. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஞ்ஞானி அரியணையில் ஏறுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருந்த ஒரு மாநிலம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஜிடி நாயுடு சொல்லலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கோயம்புத்தூரில் வாழ்ந்தவர். அவர் மேலை நாடுகளுடைய விஞ்ஞானிகளுக்கு இணையாக நிறைய விஷயங்களை பண்ணார். அடுத்தபடியாக இருந்தவர். அதே போல் இப்பொழுது கூட நம்முடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அணு விஞ்ஞானியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இந்தியாவிலே ஒரு முதன்மையான ஒரு பொறியியல் கல்லூரி என்றால் இந்திய தொழில்நுட்பம் ஐஐடி மெட்ராஸ். அங்கே மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. கூகுளுடைய சிஇஓவே சுந்தர் பிச்சை, அவர் சென்னை வாசி தான். அதனால் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய விஞ்ஞானிகள் அயல் நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அரசாங்கங்களும் ஊக்குவிப்பதில்லை. அதனால தான் அங்கே வெளியே போகிறாங்க. அப்போ இனி வரும் காலங்களில் அரசியலை நிச்சயமாக அறிவியல் விஞ்ஞானிகள் ஆக்கப்படுவார்கள் என்பது மாற்றமே. இப்போ இருக்கிற கட்சிகள் தலைவர்களில் அறிவியல் சார்ந்து இவர் செயல்படுவார் என்று யாரை சொல்ல முடியும்? இல்லை, இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே இல்லை. இப்போ நாம் தமிழர் சீமான் வந்து நிறைய திட்டங்களை சொல்கிறாரு. தமிழ்நாடு ஒரு உயர்நிலை கொண்டு வரும், உலகத்திலே உயர்நிலை கொண்டு வரலாம் சொல்கிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி திட்டங்கள் இல்லைன்னு. அவர் தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு. தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் வந்து மாற்று மாநிலத்தவர் வந்து வேலை செய்யும்பொழுது ஒர்க் பர்மிட் வச்சுருக்கணும் அப்படின்றாரு. மொழி வாரியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பண்ணுறாரு. ஆனால் அறிவியல் திட்டத்தை முன் வைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி வெளியிட்டதா தெரியல. இனி வரும் காலங்களில் இலவச மின்சாரம், இலவச பேருந்து அப்படின்னு சொல்லும்போது இனி அரசியல் தேர்தல் அறிக்கை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து இலவசமாக சோலார் பேனல் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் உங்களுடைய இல்லத்திற்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தலைவர்கள் அடுத்த 2026 யாராவது அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அறிவிக்கிட்டோம். அறிவிக்கிறது மூலியமாக வரவேற்க. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி மின் தகடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோனோ அதே போல மனிதனுடைய குடிநீருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் மட்டும் இல்லைங்க, நான் பல மாவட்டங்களில் போகிறேன். குக்கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 25 லிட்டர் அந்த நீர் புட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அது என்ன விலைன்னு கேட்டால் 30 ரூபான்றாங்க. நாங்கள் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் ஏளனமாக பேசின விஷயம் என்னன்னு கேட்டால் அரபு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இலவசமாக கிடைக்குது, நம்ம நாட்டில் வந்து தண்ணி வந்து இலவசமாக கிடைக்குதுன்னோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இலவசமாக கிடைக்கின்ற அந்த குடிநீர் நாம் விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கிறோம். இந்த குளத்தில் கிணற்றில் எடுக்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு காரணம் வந்து ஒரு முறையான ஒரு அரசாங்க பராமரிப்பு இல்லாத. இல்லை, இலகுவாக குழாய் மூலம் மக்களுக்கு குடிநீர் விநியோகம், சிறந்த நீரை நிச்சயமாக தரப்பட வேண்டும். குடிநீரும் மின்சாரமும் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. மின்சாரத்தையும் நான் சூரிய ஒளி தகடுலேருந்து எடுத்துக்கிறேன், நான் போர்வெல் போட்டு ஓப்பன் வெல்லேருந்து நான் தண்ணி எடுத்து ஆர்ஓவில் போட்டுக்கிறேன்னா அப்போ அந்த சாதனத்தையாவது அரசாங்கம் இலவசமாக இல்லை அரசியல் கட்சி இலவசமாக கொடுக்கணுன்ட்டு தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவித்தால் அந்த கட்சி வெற்றி பெறும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இந்திய அளவில் வெற்றி பெறும். அப்போ இந்த மாநில கட்சியே ஒரு இந்தியாவை ஆளுகிற நிலைக்கு வர முடியும் நிச்சயமாக. ஏன்னா மனிதனுக்கு அடிப்படையே குடிநீர். அந்த குடிநீரை யார் இலவசமாக கொடுக்கிறார்களோ, இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் குடிநீரை இலவசமாக கொடுக்குறோன்னு எந்த ஒரு தேர்தல் அறிக்கையும். இப்போ ஊர்ல எல்லாம் கிராமங்கள்லாம் குடிநீர் இலவசமாக தானே வருது. இல்லை, அது குடிக்கிற அளவுக்கு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை.
நீர் கொடுக்குறாங்க, ஆனால் குடிநீர் கொடுக்கல. இல்லை, இப்போ ஊராட்சி மன்றங்கள்லாம் ஒரு டேங்க்கு அந்த மாதிரி தண்ணீர் சேமிப்பு இதை ஏற்படுத்தி குழாய் மூலமாக எல்லா வீடுகளுக்கும் போயிட்டுருக்கு. அதாவது வந்து மேல்நிலை தொட்டின்னு அமைச்சா இது கூட அதாவது மாநகராட்சி தண்ணீர்னு வருது இல்லை, மாநகராட்சி தண்ணீர்னு வருது. ஆனால் அது குடிநீருக்கு சிறந்த நீரா என்றால் இல்லை, குடிக்க முடியாது. நீங்கள் அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா சாதாரண பயன்பாடு, குளிப்பதற்கோ துணி துவைப்பதற்கோ கழிவறைக்கோ பயன்படுத்துவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய சமையல் அறையிலையோ இல்லை நீங்கள் குடிப்பதற்கோ ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு குடிநீரை கடையில் இருந்து நீங்கள் ஒரு நீர் புட்டி வாங்குறீங்க, 25 ரூபாய் கொடுத்து 30 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. நான் அந்த மாதிரி நீரை அரசாங்கம் தரப்பட வேண்டும். இப்போ மின்சாரத்தை பற்றி பேசும்போது குஜராத்தில் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அந்த தகடுகளை இலவசமாக கொடுக்குறாங்க, ஆனால் மின்சாரத்தை இலவசமாக கொடுக்குறது எப்பவுமே சீன பழமொழியே இருக்குது, பசி எடுக்கிறவனுக்கு நீங்கள் மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுன்றது தான். அதுதான் ஒரு தொலைநோக்கு. அதை அந்த மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறார்களா? செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த அண்ணா திராவிட ஆட்சி கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இலவச அந்த வீடு கொடுக்கும் பொழுது பசுமை வீடு திட்டம்னு ஒன்று அறிவித்தாங்க. அதில் வந்து 2 சோலார் மின் தகடுகளும் கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் என்பது விரிவாக்கப்பட வேண்டும். அப்போ இப்போது இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட அது நல்ல ஆட்சி அப்படின்ற சொல்ல முடியும். அவங்க ஒரு 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 நிலையை எடுத்து வைத்தார்கள், ஆனால் அது வந்து தேக்கம் அடைந்து விட்டது. எதிர்காலங்களில் இந்த மின் குறையை, அதாவது வெளியில் வாங்குறதை நிறுத்துவதற்கு சூரிய ஒளி தகடுகள் தான் தீர்வு அப்படின்ற நிலையை சொல்லலாம். ஒரு மாநில அரசாங்கமும் ஒரு தனிநபரும் ஒரு தொழிலதிபர்களும் தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி பயணித்தால் மட்டுமே மாநிலமும் தேசமும் முன்னேறும். அதை தவிர்த்து நான் அரபு நாட்டிலேருந்து பெட்ரோல் வாங்குவேன், அந்நிய நாட்டிலேருந்து நிலக்கரி வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளுடைய பணம் வெளிநாடுகளுக்கு செல்கிறது, அந்நிய செலாவணி பாதிக்கப்படுகிறது. நம்ம உள்நாட்டு உற்பத்தி என்பது மிக மிக அதிகமான ஒரு பாதிப்பு உள்ளாகிறது. அதே போல் அரபு நாடுகள், எண்ணெய் வளம் உள்ள நாடுகள் நம்முடைய ரூபா நோட்டு கொடுத்தா தரமாட்டாங்க, அதை நான் அமெரிக்கன் US டாலராக மாற்றி கொடுத்தா தான் வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி மாற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ இந்த சூரிய ஒளி தகடுகள் அமைக்கிறோம்ல, அது வந்து காடுகளில் அமைக்கலாமா? அது வந்து அந்த மரங்களை பாதிக்குமா? இல்லை, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கரிசல் காடும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே விளையாத ஒரு கருங்கல் பாறை மாதிரி, ஒரு சரளை கல் மாதிரி, ஒரு ட்ரை லேண்டு மாதிரி நிறைய ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மரமே வளராதுங்க, செடியே வளராத இடம் இருக்குங்க, புல் கூட முளைக்காத அளவுக்கு இருக்குது. அந்த தரிசு நிலங்களை நீங்கள் வந்து சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்க மாற்றணும். நான் காடு அழிகின்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை, காடு காடாகவே இருக்கட்டும். காடு எங்கு இல்லையோ, எங்கு புல் முளைப்பதற்கே வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்களை ஆரம்பிக்கலாமே. அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து தமிழகத்திலையும் அதிகமாக இருக்கிறது, தேச அளவுலேயும் அதிகமாக இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இப்போ ராஜஸ்தானில் வந்து பாலைவனம் இருக்குன்றாங்க, அந்த இடங்கள்லாம் சூரிய ஒளி தகடுகள் அதிகமாக அமைத்து விட்டார்கள். அவங்க தன்னிறைவு அடைஞ்சிட்டாங்களா? கிட்டத்தட்ட தன்னிறைவு அடைந்து அதை நோக்கிய பயணமாக இருக்கிறார்கள். அப்போ ஒன்றிய அரசு அங்கே அதாவது சரியான வழியில் செயல்படுது. ஆமாம், அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் அவர்கள் தனி கவனம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய குழந்தை, அதுக்கு தனி கவனம். இப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மை நிச்சயமாக மாற்று கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் நிச்சயமாக மாற்றாந்தாய் மனத்தோடு தான் ஆள்கிறார்கள். இந்த பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்தது, இப்போ மறுபடியும் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. இந்த ஆட்சி இன்னும் அந்த குறை நாட்கள் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்வார்கள் என்று நம்புகிறீர்களா? அது இருவர் கையில் உள்ளது. ஒருவர் நிதிஷ்குமார், இன்னொருவர் நாயுடு. அவர்கள் கையில் தான் உள்ளது. அவர்கள் மாநிலத்துக்கு கேட்கின்ற தொகையை, கேட்கின்ற திட்டத்தை கேட்பதை செய்தால் மட்டுமே இந்த மத்திய அரசாங்கம் முழுமையடையும், இல்லை என்றால் பாதிக்கும். தமிழ்நாட்டுக்கு அது கிடைக்காதுன்றீங்க? தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியே கொடுக்கல, வரி நிலுவையே நிறைய இருக்குது. அதனால் புதிய திட்டங்களுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரயில் திட்டங்களுக்கோ வாய்ப்பே இல்லை. நன்றி. உங்களது கருத்துக்களை
இவ்வளவு நேரம் தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி. வணக்கம். வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.